ஹாய் ஹலோ வெல்கம் டு கருப்பு மனிதன் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பத்மஸ்ரீ கமலஹாசன் நடிப்பில் சங்கர் இயக்கத்தில் வெளிவந்திருக்க இந்தியன் 2 படத்தோட முதல் நாள் வசூல் என்ன நிலவரம், அதோட இந்த படத்தோட முதல் நாள் வசூல் விக்ரம் படத்தோட முதல் நாள் வசூலில் முறியடிச்சிருக்கா, அதோட இது என்னென்ன சாதனை பண்ணியிருக்கு, என்னென்ன ஃப்ளப் ஆகிருக்கு, அதை தாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கருப்பு மனிதன் சேனல் தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லைங்க, இந்திய சினிமாவுக்கே பிரம்மாண்ட படங்களை எப்படி உருவாக்குதுன்னு சொல்லி ராஜமௌலிக்கு முதலே வந்தது சங்கர் தாங்க. ஜென்டில்மேன் படத்தில் ஆரம்பித்து காதலன், இந்தியன், ஜீன்ஸ், முதல்வன், பாய், சிவாஜி, எந்திரன் 2.0 என பல படங்களை பிரம்மாண்டமாக நம்மளோட டைரக்டர் சங்கர் கொடுத்துருக்கார். தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லை, இந்திய சினிமாக்குன்னு சொன்னால் மிகையாகாதுங்க. அப்படிப்பட்ட சங்கர் இயக்கத்தில் வந்த படங்களில் சமீப காலமாக வந்த படங்கள் மிகவுமே மோசமான விமர்சனங்களை சந்திச்சுன்னு தான் சொல்லணும். குறிப்பாக சொல்ல போனால் மற்றும் 2.0 படங்கள் வெளியான போது சங்கர் முதல்ல பயங்கரமான விமர்சனங்களை சந்திக்க ஆரம்பிச்சாரு. என்னதான் அந்த படங்கள் பயங்கரமான விமர்சனங்களை சந்திச்சாலும் வசூல் ரீதியா அந்த படங்கள் எல்லாமே மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சதுங்க. அதனால ஏதோ அவர் எஸ்கேப் ஆயிட்டாருங்க. இந்த 2 படங்கள மோசமான விமர்சனங்களுக்கு பிறகு சங்கர் ரொம்பவே பின்னுக்கு போயிட்டாருன்னு தான் சொல்லணும். அதுல இருந்து மீள்ற மாதிரி ஒரு படம் கொடுக்கணும்னு சொல்லி இந்தியன் 2 படத்தோட அறிவிப்பை வெளியிட்டாருங்க. அதுல இருந்து ரசிகர்கள் ரொம்பவே குஷியானாங்க. பிகாஸ் என்னன்னா, இந்தியன் படம் மிகப்பெரிய வெற்றி படமாக சங்கருக்கு அமைஞ்சதுங்க. அது வரைக்கும் தமிழ் சினிமாவில் பேன் இண்டியா படம் அப்போவே ரிலீஸ் ஆனதுன்னா இந்தியன் படத்தை சொல்லலாங்க. அந்தளவுக்கு அந்த படம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது ரசிகர்களால் மிகவுமே ரொம்பவே பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்ட படம்னு சொல்லலாம். அதனாலேயே இந்தியன் 2 அறிவிச்சோனையே இந்த படம் இப்போ வரும்னு சொல்லி ரசிகர்கள் ரொம்பவே காத்திருந்தாங்க. அதனாலேயே இந்தியன் 2 படம் மேலே ரசிகர்கள் மிகவும் பெரிது எதிர்பார்ப்புடன் காத்திருந்தாங்க. ஆனால் அனைத்து எதிர்பார்ப்புகளையும் நேற்று வெளியான இந்தியன் 2 சுக்கு நூறாக உடைச்சிருக்குன்னு தாங்க சொல்லணும். இதுதாங்க உண்மை. தமிழ் சினிமாவில் முன்னணி இயக்குனராக திகழ்ந்த சங்கர் உருவாக்கிய அட்லி கூட பாலிவுட்டில் ஷாருக்கானை வச்சு 1000 கோடி வசூலை பார்த்துட்டாருங்க. இதனாலேயே என்னவோ தெரியல, ரசிகர்கள் சங்கர் மேலே ரொம்பவே எதிர்பார்ப்பாக இருந்தாங்க. இந்தியன் 2 படம் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு 1000 கோடி வசூலை அறிமுகப்படுத்துவார் சங்கர்னு சொல்லி ரசிகர்கள் ரொம்பவே எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. ஆனால் இந்த படம் வந்து இப்போ எல்லாருமே அந்த படத்தை பார்த்துட்டு மோசமான விமர்சனங்களை வச்சுட்டு வர நிலையில் இந்த படம் இப்போ 200 கோடி ரூபாய் வசூலை கூட தொடுமான்னு சொல்லி கேள்வியாக எல்லார மனசுக்குள்ளேயும் எழுதுன்றதுல எந்த விதமான ஆச்சரியமும் இல்லைங்க. சரி வாங்க இந்த படத்தோட முதல் நாள் வசூல் என்னன்னு பார்ப்போம். தமிழ்நாட்டில் இந்தியன் 2 படத்தை பார்த்தீங்கன்னா திரைப்படம் அதிகபட்சமாக முதல் நாளில் 17 கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் செஞ்சிருக்குங்க. தெலுங்குல பார்த்தீங்கன்னா இந்த படம் 7 கோடி ரூபாயும், இந்தியில பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக இந்த படம் 2 கோடி ரூபாய் அளவில் வசூல் செஞ்சிருக்குங்க. மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா இந்தியன் 2 இந்தியாவை பொறுத்த வரைக்குமே மொத்தமாக 26 கோடி ரூபாய் வசூலை முதல் நாளில் செஞ்சிருக்குங்க. ஓவர்சீஸ் கூட இந்த படத்துக்கு பெருசான ஓப்பனிங் இல்லை என்று தான் சொல்றாங்க. அதிகபட்சமாக 30 முதல் 35 கோடி ரூபாய் கூட வருமானது சந்தேகமா தாங்க இருக்கு இந்த படத்துக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விக்ரம் நடிப்பில் வந்த விக்ரம் படம் இருக்குதானேங்க, அந்த படம் இவ்வளவு முதல் நாள் வசூலிச்சது தெரியுமா? லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கமலஹாசன் நடித்து வெளியான விக்ரம் படம் முதல் நாளில் மட்டுமே இந்திய அளவில் 32 கோடி ரூபாய் வசூலிட்டீங்க. அந்த படம் தமிழ்நாட்டில் மட்டுமே 29 கோடி ரூபாய் வசூலையும், இந்த விக்ரம் படம் தெலுங்குல 2.8 crore-ஐயும் இந்தியில 28 லட்சம் ரூபாய் வசூலையும் ஈட்டுச்சுங்க. ஆனா அதுக்கு பக்கத்துல கூட வர முடியாத அளவுக்கு இந்தியன் 2 படத்துல முதல் நாள் வசூல் மோசமா அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். இந்தியன் 2 படம் இவ்வளவு மோசமா வசூலை ஈட்டினதுக்கும் இவ்வளவு மோசமான விமர்சனங்களையும் சந்திக்க எது காரணமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதோட நீங்க என்னோட சேனலுக்கு தர சப்போர்ட் குறைவா இருக்குங்க. நீங்க பாக்குறீங்க ஆனா யாருமே சப்ஸ்கிரைப் பண்றீங்கல்ல, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. உங்களில் ஒருத்தனா தாங்க நானும் இருக்கிறேன். நானும் ஒரு சப்போர்ட்டிவான ஒரு யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணி ரொம்பவே பெரிய ஒரு ரேஞ்சில் வரணுமன்ற ஒரு சின்ன ஒரு ஆசையோடு தான் நான் வந்திருக்கேங்க. ஸோ எனக்கு என்னோட முயற்சிக்கு நீங்கள் தர்ற நம்பிக்கையும் ஊக்குவிப்பும் எனக்கு ரொம்பவே தேவைப்படுதுங்க. எல்லாருமே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு கண்டினியூவாக வந்துட்டு இருக்கும். Bye bye, take care.